நடிகை த்ரிஷா விஜயினுடைய கோட் படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ண போறதா சில விஷயங்கள் வெளிய வந்துச்சு இல்லையா? அது உண்மையா? இல்லையா? அப்படின்னு அவங்க வந்து இப்போ ரீசென்ட்டா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலமா சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள மீட் பண்ண மாரி வந்து ஒரு போஸ்ட்ட வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இதனாலேயே வந்து மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்க வந்து கோட் படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ண போறாங்க அப்படின்றது. ஸோ இது வெங்கட் பிரபு என்ன மாதிரி யோசிச்சு வச்சிருக்காருன்னே தெரியல. ஏன்னா அவர் வந்து எந்த மாதிரி கதை எடுப்பாரு அப்படின்றது வந்து யாராலுமே கணிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ த்ரிஷாவை கேமியோ ரோல் கொண்டு வராரு அப்படின்னா இது பார்ட் 2 கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. இது 2 பாகமாக எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்றத. த்ரிஷா ஏகப்பட்ட படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க விடாமுயற்சி ஷூட்டிங்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து கேமியோ ரோல் வந்து கோட் படத்தில் பண்ணுவாங்களா இல்லையான்றது எல்லாரும் டவுட்ல இருந்த இந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்காக வந்து அவங்க இந்த இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரத்தில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கமலுடைய அடுத்த படத்துலையும் வந்து த்ரிஷா கமிட் ஆயிருக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட படங்கள் த்ரிஷாவுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. அதுக்கடுத்து விஜய் அவர்கள் தளபதி 69 படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு. அட்லி இயக்க போகிறாரா, இல்லை அஸ்வினத்தை இயக்க போகிறாரா, இல்லை வெற்றிமாறன் இயக்க போகிறாரா, இல்லை கார்த்திக் சுப்ராஜ் தான் இயக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி நிறைய இயக்குநர்கள் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் என்ன கமிட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ இந்த படம் முடிஞ்ச பிறகு தான் நான் அடுத்த படத்தினுடைய அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். இன்னும் பாதி முடிவு பண்ணலைன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ த்ரிஷா வந்து கேமியோ ரோல் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன மாதிரியான ரோலில் அவங்க வர போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.